வெல்கம் டு வெஜ்ஜி சமையல். இன்னைக்கு நாம சிறுதானியங்களை வச்சு எப்படி தோசை பண்ணணுங்கிறத பார்க்கலாம். சிறுதானியங்கள்ல நிறைய வகை இருக்கு. நான் ஒரு 4-5 சிறுதானியங்களை வச்சுதான் தோசை பண்ண போறேன். அதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சிறுதானியங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தினசரி நம்ம சாப்பாட்டுல அரிசி, கோதுமை இதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம். அதோட நம்ம இந்த சிறுதானியங்களும் சேர்க்கும் போது நமக்கு தேவையான உடம்புக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கூட. இப்ப எல்லா சிறுதானியத்திலயுமே அயன், கால்சியம், ஃபைபர் கண்டென்ட் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு போய் சேரும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். இப்ப அதே மாதிரி நம்ம உளுத்தம் பருப்பு சேர்க்க போறோம். இது எப்படி கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் 1, 2, 3, 4, 5 இருக்கு. 5 சிறுதானியங்கள் இருக்கு. இது கேழ்வரகு சிறுதானியம், இது கம்பு, இது வெள்ளை சோளம், சின்ன சின்னதா இருக்கும். இது வரகு அரிசி, இது திணை அரிசி. இப்ப இது எல்லாமே நான் அரை கப்பு தான் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப மொத்தம் 1, 2, 2.5 கப்புக்கு இருக்கு. இப்ப 2.5 கப்புக்கு சிறுதானியங்கள் மொத்தமா எடுத்தா அதுக்கு அரை கப்புக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும். மொத்தமா நம்ம சிறுதானியங்களை மிக்ஸ் பண்ணிட்டு அதுல 5 டம்ளர் 5 கப்புக்கு வந்ததுன்னா அதுக்கு 1 கப்புக்கு அதே கப்பால 1 கப்புக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும். இப்ப நமக்கு 2.5 கப்புக்கு இருக்கு. அதனால அரை கப்புக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு. இதுதான் கணக்கு உளுத்தம் பருப்பு எடுக்கிறதுக்குள்ளது. அது மாதிரி அளவு பாத்தீங்கன்னா எந்த கப்பால எடுக்கிறீங்களோ அதுதான் எல்லாமே. இதுவும் கம்பு அரை கப்பு, கேழ்வரகு அரை கப்பு, வெள்ளச்சோளம் அரை கப்பு, வரகரிசி அரை கப்பு, திணை அரிசி அரை கப்பு. இது நான் சிவப்பு அவல் எடுத்துட்டு இருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள்ட்ட சிவப்பு அவல், வெள்ளை அவல் எது இருந்தாலும் அதை நீங்களும் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். தோசைக்கு அரைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அவல் இருக்கிறதுனால அவல் போட்டுட்டு இருக்கேன். உளுத்தம் பருப்பு அரை கப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல ஒரு 4-5 தடவை நல்லா களைஞ்சுக்கணும். இதுல நிறைய அழுக்கு தூசிகள்லாம் இருக்கும். நல்லா களைஞ்சிடலாம். பாத்தீங்களா எவ்வளவு அழுக்கா இருக்கு பாத்தீங்க இல்லையா? அதனால இதை ஒரு 4-5 தடவை நல்லா களைஞ்சிடணும். இதை ஒரு 4-5 தடவை நல்லா களைஞ்சிட்டாச்சு. இப்ப இதுல 1 டீஸ்பூனுக்கு மட்டும் வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயத்தை போட்டு தோசை வாக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்ப இத ஒரு 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கணும். சிறுதானியங்களை 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சு நான் கிரைண்டர்ல அரைச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இது அரைச்சதுக்கு உடனே பண்ண முடியாது. ஒரு 6-7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வைக்கணும் மாவு. நான் ஒரு 7 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சிருக்கேன். 8 மணி நேரம் 9 மணி நேரம் புளிச்சதுன்னா இன்னும் நல்லா புளிப்பு தன்மையோட இருக்கும். எனக்கு இந்த அளவுக்கு இருந்துட்டா போறோம். இப்ப அடுப்புல தோசைக்கல் வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த அரைச்ச தோசை மாவு நான் அரிசியே போடல. எல்லாமே சிறுதானியங்கள் மட்டும்தான் வச்சுதான் நான் அரைச்சிருக்கேன். அரிசி எதுவுமே நான் யூஸ் பண்ணிக்கல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இது கிரைண்டர்ல அரைச்சு எடுத்து மாவு வழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கையால நமக்கு தேவையான அளவு கல் உப்பை போட்டு கையால கலந்துட்டாதான் மாவு கொஞ்சம் சீக்கிரமா புளிக்கிற தன்மை வரும். கல்லு நல்லா காஞ்சின்னு இருக்கு. கல்லு இரும்பு கல்லுங்கிறதுனால நான் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன். கல்லு காஞ்சாச்சு. இது மாவு மெல்லிசாவும் வாக்கலாம், தடிமனாவும் வாக்கலாம். நான் மெல்லிசா முதல்ல வாத்து காமிக்கிறேன். கொஞ்சமா மாவு விட்டு எவ்வளவு மெல்லிசா வாக்கணுமோ அவ்வளவு மெல்லிசாவும் வாத்துக்கலாம். இது மாதிரி ஊத்தப்பம் மாதிரி வெங்காயம் எல்லாம் போட்டு கட் பண்ணியும் வாத்துக்கலாம். அதுக்கு இது எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு வாத்தா ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாவே தோசைகளுக்கு குழந்தைகளுக்கு நல்லெண்ணெய் விட்டு வாத்து கொடுக்கும் போது நல்லெண்ணெயும் உடம்புக்கு வயிற்றுக்கும் போய் சேரும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது நல்லா செவந்து வரட்டும். இந்த பக்கம்னா செவந்தாச்சு. இப்ப நம்ம எடுக்கலாம். இவ்வளவு மெல்லிசா வருது பாத்தீங்க இல்லையா? நம்ம அரிசியே போட்டுக்கலாம். ஆனா நல்லா மெல்லிசா வரும். திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை ரொம்ப ஹை பிளேம்ல வைக்க கூடாது. மீடியம் பிளேம்ல வச்சே வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் நல்லா செவந்தாச்சு. இப்ப இதை மடிச்சு எடுத்துடலாம். இன்னொரு தோசையும் வாத்து காமிக்கிறேன். மாவு கொஞ்சமா விட்டா லேசா வாக்கலாம், கொஞ்சம் அதிகப்படியா விட்டா தடிமனா வரும். இந்த தோசையை நான் நெய் விட்டு வாத்து காமிக்கிறேன். நெய் விட்டு வாக்கும் போது இன்னும் நல்லா முறுமுறுப்பா கிடைக்கும்.
அது மாதிரி நான் வந்து சிறுதானியங்கள் வந்து ஒரு 5 சிறுதானியங்கள் போட்டிருக்கேன். உங்கள்ட்ட என்ன சிறுதானியங்கள் இருக்கோ அதை யூஸ் பண்ணி, இதுதான் போடணுங்கிறது கிடையாது. உங்கள்ட்ட எது இருக்கோ அதை போட்டு நீங்க தோசை வாத்துக்கலாம். இதுக்கு அரிசி எல்லாம் வேணுங்கிறதே இல்ல. இந்த சிறுதானியங்கள் வச்சு பண்ணினாலே போதும். அளவு மட்டும் 5 கப்பு சிறுதானியங்கள் இருந்ததுன்னா 1 கப்புக்கு உளுத்தம் பருப்பு, இதுதான் கணக்கு. இந்த பக்கம் நல்லா செவந்தாச்சு. நம்ம எடுத்து போடலாம். லேசா அப்படியே தொட்டாலே போதும், அலாட்டா வந்துடும். நல்லா முறுமுறுப்பா கிடைக்கும். நெய் விட்டு வாக்கும் போது முறுமுறுப்பு கிடைக்கும். குழந்தைகளுக்கு நெய் விட்டு, நெய் எண்ணெய் நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட வாத்து கொடுக்கலாம். நெய் விட்டு வாக்கும் போது எவ்வளவு முறுமுறுப்பா இருக்கு பாத்தீங்க இல்லையா? இந்த மாதிரி தோசையை வாத்துக்கலாம். பாருங்க, சிறுதானியங்களை வச்சு தோசை ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷா நம்ம தேங்காய் சட்னி, இட்லி மிளகா அப்படின்னா இது காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் சட்னி வந்து 3 வெரைட்டி தேங்காய் சட்னியை நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அது எப்படி பண்ணணுங்கிறத நீங்களும் பாத்துக்கலாம். நான் சொன்ன மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. வெஜ்ஜி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு ரெசிபியுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.